ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகல உச்சக்கட்ட மோதல் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இதன் மத்தியில பாமகவுடைய கொறடா யாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பினரும் மாறி மாறி என்ன பண்றாங்க, சட்டப்பேரவை தலைவர் அப்பாவை சந்தித்து என்ன பண்றாங்க, கடிதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அருள் தான் கொறடா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் இவர் தான் பார்த்தீங்கன்னா கொறடா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்பு சொல்லுது. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, மாறி மாறி என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் டெல்லிக்கு பயணம் செய்தாரு. பயணம் செய்தவர் அமித்ஷா அவர்களையும் தேர்தல் ஆணையத்தையும் சந்தித்ததா தகவல் வந்திருக்கு. வந்தவர் முழு மூச்சோட என்ன பண்றாரு, அதிரடியா இறங்குறாரு. ஸோ ஒருவேளை அங்க ஒரு செட்டிங் பண்ணி வச்சுட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இங்க அன்புமணி அவர்கள் ரொம்ப தோய்ந்து போயிருக்கிறாரு அப்படின்றதான் கலை யதார்த்தமா இருக்குது. பாமகக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அன்புமணிக்கு அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தேர்தல் ஆணையத்துல எல்லா ஃபைலும் போய் கொடுத்திருக்காரு. ஆனா தேர்தல் ஆணையம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். அதுதான் யதார்த்தம். ஆனா இங்க என்ன பார்க்கப்படுதுன்னா மே 28ஆம் தேதியோட தலைவர் பதவி முடிஞ்சு போயிருச்சு. சோ அன்புமணி அவர்கள் தலைவராகவே இல்ல. அப்படி இருக்கும்போது தான் தலைவர்னு சொல்லிட்டு எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாமகல இருக்கிற ஐயா ராமதாஸ் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதன் மத்தியில டெல்லியோட அழுத்தத்தின் காரணமா தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. சோ இப்படி இருக்கும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காரு, அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலைமை நிர்வாக குழுவில் பாத்தீங்கன்னா அன்புமணி இருந்திருக்காரு, திலகபாமா இருந்திருக்காங்க, பால் இருந்திருக்காரு, வெங்கடேஸ்வரன் இருந்திருக்காங்க. இவங்களை என்ன பண்ணிருக்காரு நீக்கி புதுசா ஒரு தலைமை நிர்வாக குழு என்ன பண்ணிருக்காரு, அமைச்சிருக்காரு. அதுலயும் அன்புமணி அவர்கள் இருக்கிறாரு. அன்புமணி இருக்கிறாரு, ஜி.கே. மணி இருக்கிறாரு, அதே போல பாத்தீங்கன்னா பரந்தாமன் இருக்கிறாரு, தீரன் இருக்காரு, பூத்த அருள்மொழி, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சோ இந்த புதிய நிர்வாக குழுல அன்புமணியை மட்டும் என்ன பண்ணல, நீக்கவே இல்லை. அன்புமணி என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. ஆனா அங்க தலைவர் அப்படின்றத போடல, வெறும் அன்புமணி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ இந்த புதிய நிர்வாக குழு என்ன பண்ணிருக்காரு, ஐயா அவர்கள் அமைச்சிருக்காருல்ல, அப்போ ஏதோ ஒன்னு அதிரடியா ஐயா இறங்கிட்டாரியா. அடுத்து பாத்தீங்கன்னா பொதுக்குழு தான் கூட்ட போகிறார். பொதுக்குழுவை கூட்டி, ஏன்னா நீங்க பாமகவுடைய விதிகளின்படி தலைவரா இருக்கிறவரு அன்புமணி அவர்கள், அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போயிருச்சு, காலாவதி ஆயிடுச்சு. காலாவதி ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் அதிகாரம் யாருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறுவனராகிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தான் வருது. சோ ஐயா ஒரு பொதுக்குழு கூட்டணும்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாமகல சட்ட விதிகள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஆனா இங்க அன்புமணி அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல தலைவரா இல்லைன்னா கூட அவரு தான் அடுத்த பொதுக்குழு கூட்டுறதுக்கு அவரு தான் தலைவர், அதனால அவரு தான் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்பு சொல்லுது. இதன் மத்தியில அருளை 2 பேர் என்ன பண்ணாங்க, மாறி மாறி என்ன பண்ணாங்க, பந்தாடினாங்க. அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் இவரை நீக்காம இருந்ததும் அன்புமணி அவர்கள் நீக்கினதாகவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அருள் தெளிவா சொல்லிட்டாரு, என்ன நீக்கிறதுக்கு அதிகாரம் அன்புமணிக்கு இல்ல, ஐயாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதன் மத்தியில இல்ல இப்ப யாரு கொறடா அப்படின்றத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து அருள் என்ன பண்ணாரு, நான் தான் கொறடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சட்டப்பேரவை தலைவர் அப்பாவை சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுத்தாரு. உடனே இந்த சைடுல இருந்து, அதாவது அன்புமணி சைடுல இருந்து பொறுமையா இல்லாம திரும்பவும் என்ன பண்றாங்க, இல்ல சிவகுமார் தான் பாத்தீங்கன்னா மயிலம் தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் தான் பாத்தீங்கன்னா அவர் தான் கொறடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. சோ இப்படி மாறி மாறி என்ன பண்றாங்க, நான் தான் கொறடான்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை தலைவருக்கு என்ன பண்ண மாறி மாறி கடிதம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே சட்டப்பேரவை தலைவர் யாரை சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பாமகவுடைய எம்எல்ஏ தான். ஏன்னா கட்சி பிரிவே இல்ல, வெளியில பிரிஞ்சிருக்கு. ஆனா சட்டத்தின் உட்பட்டு கட்சி பிரிஞ்சிருக்கானா இல்லவே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப யாருடைய கடிதத்தை இங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா அது ஒரு குழப்பத்துலதான் இருக்கு. ஏன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா பாமகவுடைய எம்எல்ஏக்கள் தான். ஒருவேளை இது தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு இந்த கட்சி 2ஆ பிரியுது அப்படின்னா யார் பக்கம் கட்சி போகுதோ அவங்களுடைய தரப்புல இருக்கிறவங்க தான் கொறடா அப்படின்றதான் சட்டப்பேரவை தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சட்ட விதிகளை சொல்லுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அன்புமணி தரப்புல பாமக போயிருச்சுன்னா அன்புமணி தான் பாத்தீங்கன்னா பாமக உண்மையான பாமகவுடைய லீடர் அப்படின்றது ஒரு முடிவாயிடும். இல்ல ஐயா ராமதாஸ் பக்கம் பாமக போயிருச்சுன்னா இல்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் உண்மையான பாமக அப்படின்றது தான். ஆனா உத்தவ் தாக்கரே பக்கம் பாத்தீங்கன்னா அது போகவே இல்லை. சோ அப்படியே ஒரு இழுபறி நீடிஞ்சது. அதே போல தேசியவாத காங்கிரஸ் அங்க எடுத்துட்டீங்கன்னா அஜித் பவார் அப்படின்னு பக்கம் போயிருச்சு. சோ இது மாதிரி தான்
பாஜக வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை ஏற்படுத்தி தேர்தல் ஆணையத்தின் மூலமா எதனா ஒரு குளறுபடி பண்ணி தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு அந்த கட்சியை வந்து நான் பதிவு பண்றாங்க. இங்க நீங்க அதிமுக கூட எடுத்துக்கோங்களேன். அதிமுகல பொதுக்குழு யாருடைய அதிகமான ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமும் சொல்லி என்ன பண்ணிச்சு, அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துருச்சு. ஆனா இங்க பாமகவுக்கு அன்புமணி வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அதனாலதான் டெல்லி பயணம் மேற்கொண்டாரு. டெல்லி பயணத்துல இருந்து வெளியே வந்தோடனே அதிரடியான முடிவுகள் எடுக்கிறாரு. ஒருவேளை இங்க பாஜக பாமகவுடைய ஓட்டுகள் வேணும் அப்படின்றதுனால அன்புமணி பக்கம் பாமக கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா மூத்த தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி அப்படின்ற கேரக்டரே இல்ல அப்படின்றது நிதர்சனம் உண்மை. அதாவது அரசியல் பயணத்துல இல்ல அப்படின்றது நிதர்சனம் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஐயாவை மீறி அன்புமணி கிட்ட கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. இப்ப பாஜக தலை பிச்சுக்குது யாரு கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சோதனை வைக்கலாம்னு பார்த்தா அவங்க நம்மளுக்கு சோதனை வச்சுட்டாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக இப்ப தலையை பிச்சு கொண்டு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இதன் மத்தியில நிர்வாக குழுவை கலைச்சி தலைமை நிர்வாக குழுவை கலைச்சி புதுசா ஒரு தலைமை நிர்வாக குழுவை நியமிச்சிருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். இதற்கு அன்புமணி தரப்புல இருந்து என்ன மாதிரி ஒரு பதிலடி வரப்போகுது அப்படின்றதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா என்னதான் இருந்தாலும் பழைய நிர்வாக குழுவிலையும் அன்புமணி அவர்கள் இருந்தாரு, புதிய நிர்வாக குழுவிலும் அன்புமணி இருக்கிறாரு. மற்ற நிர்வாகிகள் தான் என்ன பண்ணிருக்காங்க மாறி இருக்கிறாங்களே கண்டி, மற்றபடி வேற யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அன்புமணி தொடர்ந்து கட்சியில இருக்கணும் அப்படின்றது தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் விரும்புறாரு அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஆனா அன்புமணி அவர்கள் இந்த அளவுக்கு போயும் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை வெறுக்கல, இன்னமும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா விரும்புறாருன்றது ஐயா ராமதாஸோட ஆதரவாளர்கள் கோரிக்கையாவை இருக்கு, அவங்களுடைய மனவேதனையா இருக்கு. ஆனா அன்புமணி அவர்களே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. அப்பாவை மீறி எதுக்கு அரசியல் பண்றாரு, ஆசானை மீறி எதுக்கு சிஷ்ய வந்து இந்த மாதிரி வேலை செய்யறாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. ராமதாஸ் ஐயோட ஆதரவாளர்கள் அதை கேள்வியா வைக்கிறாங்க. இதுல அன்புமணி அவர்களுக்கு என்ன யூகம் வந்துருச்சு, அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போய் மன்னிப்பு கேட்டு பரவாயில்லப்பா நீங்க இருக்கிற வரைக்கும் நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கே மனசு வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. யாரை வந்து இயக்குறாங்க இவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ராமதாஸ் ஐயா வந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அன்புமணியை யார் இயக்குறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ நீங்க ஏன் முன் வர மாட்டீங்க, என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவாச்ச, என்னதான் இருந்தாலும் இந்த கட்சியை கட்டி அமைச்சதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். நீங்களா அப்ப எங்க இருந்தீங்க, அன்புமணி அவர்களை எங்க இருந்தார், இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு கட்டமைக்கும் போது அன்புமணி அவர்கள் எங்க இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. பாமக நிர்வாகிகளே நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா மட்டும் இல்லைன்னா இந்த பாமக கட்சி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேதனையா இருக்கு. ஆனா இருந்தாலும் ஐயாவுடைய மனசுல இந்த ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி இருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த புதிய நிர்வாக குழு அமைச்சதிலையும் அன்புமணி பேர்கள் இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இது அன்புமணி அவர்கள் புரிந்து கொண்டு எப்படி செயலாற்ற போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்ல இந்த புதிய நிர்வாக குழு அமைத்ததுக்கு அவர் எதனா ஒரு புதிய நிர்வாக குழு அமைப்பாரா அப்படின்ற விஷயமும் பார்க்கப்படுகிறது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். சோ டெல்லிக்கு போயிட்டு வந்த அன்புமணி அவர்கள் அதிரடியான அரசியல்ல இறங்கி இருக்கிறாரு. இதை பார்த்து கொள்ள முடியாம ஐயா ராமதாஸ் அவர்களும் அதிரடியான அரசியல இறங்கி இருக்கிறாரு. இப்ப புதிய நிர்வாக குழு வந்து என்ன பண்ணிருக்காரு, அமைச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல பொதுக்குழு கூடிய விரைவில் கூட்டி தலைவரை யார் சூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.